இன்றைய நிதிநிலை அறிக்கை என்பது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை காணல் நீர் போன்று காட்சியளிக்கிறது. சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை அம்பானிக்கும் அதானிக்கும் கோட்டீஸ்வரர்களுக்கும் செல்வந்தர்களுக்குமான நிதிநிலை அறிக்கை. ஏழை எளிய மக்களுக்கோ விவசாய பெருங்குடி மக்களுக்கோ பெண்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ இளைஞர்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை. குறிப்பாக இன்று நாடு மிகப்பெரிய பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. டாலர் விலை 100 ரூபாயை எட்டப் போகிறது. வெளிநாட்டு நெருக்கடிகள் நம்முடைய வெளியுறவு கொள்கையால் நிதி ஆளுமை இல்லாததால் மிகப்பெரிய நாடு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் நேரங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு சர்ப் சோப் என்று சொல்லுவார்கள், ஏதாவது ஒன்று அறிவிப்பார்கள். அந்த சர்ப் சோப் சலுகைகள் கூட இந்த தேர்தலில் இடம்பெறவில்லை என்றால் அப்பொழுது தமிழ்நாட்டை பாஜக எந்த அளவிற்கு வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படி பாஜக போர் புரிகிறது என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையில தெரியும். கேட்டால் நாங்கள் 2 விரைவு ரயில் வண்டியை அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பல ரயில் வண்டிகளை அறிவித்து இன்னும் அது முடிவுக்கு வரவில்லை. புல்லட் ட்ரெயின் என்று சொன்னார்கள், 10 வருடங்கள் ஆகிவிட்டது, நடைமுறைக்கு வரவில்லை. ஏற்கனவே பழவேற்காட்டில பறவைகளுக்கு என்று தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை தீட்டி இருக்கிறது. அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த திட்டம் என்பது, இந்த நிதிநிலை அறிக்கை என்பது காணல் நீர் போனது என்று காங்கிரஸ் கட்சி சொல்ல விரும்புகிறார். கடந்த ஆண்டு பீகார் எலெக்ஷன் பீகாருக்கு அறிவிப்புகள் அதிகமாக எலெக்ஷன் கூட தமிழ்நாட்டுக்கு எந்த அதான் சொல்றேன். சில சாதாரணமாக சில மாநிலங்களில் தேர்தல் இருக்கும் பொழுது அந்த மாநிலத்திற்காக சில சலுகைகளை அறிவிப்பார்கள், சிறப்பு திட்டங்களை அறிவிப்பார்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு அது கூட கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை அந்த அளவிற்கு பிஜேபி போர் புரிகிறதா இல்லது தமிழ்நாடு இந்தியா வரைபடத்தில் இல்லை என்று நினைக்கிறதா தெரியவில்லை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, ஏழை எளிய மக்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இது அம்பானி அதானி கோட்டீஸ்வரர்கள் செல்வந்தர்களுக்கான நிதிநிலை அறிக்கை என்பதை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. அந்நிய முதலீடுகள் 35 லட்சம் கோடி வரை வெளியே சென்றிருக்கிறது. ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. குறு சிறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. ஆனால் இவர்கள் இன்று 10,000 கோடி அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பணமதிப்பு இழப்பில் எல்லா குறு சிறு நடுத்தர தொழிலும் நசிந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. பணமதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளுக்கெல்லாம் இன்று இந்திய மக்கள் விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கான நிதிநிலை அறிக்கை. இது எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் வரும். இது எலெக்ஷன் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.